மட்டுமல்லாமல் இந்த இடமே ஒரு அற்புதமாக காட்சியளிக்கிறது. சந்தனம் புடுகு ஜவ்வாது சொல்லும்படியான பரிமளங்கள் வீசுகிறது. பரிமளம் வீசுதுன்னா ஒரு சகி அம்மா பாருங்கள். அடி இவர் தான் எப்படி இருக்கிறார்? இதோ பார், யாரோ தங்க பாதத்தோடும் வைரகிரீடத்தோடும் காட்சியளிக்கிறார். மையாலாது கொண்டு அவர் மீது அளவில்லாத மயல் கொண்டிருக்கிறேன். அது யாரோ கருப்பு பாருங்க மற்றவன் நான் போட்டு சாமியார் சாமியார் என்று நீங்க ராஜவன் ஆண்டவன் தான் வந்திருக்கிறார். யாரு ஆண்டவன் தான். சரி சாமியார் தான் பேசுவாரு. சரி போய் வணங்கி பாரு. ஹரி ஹரி கோவிந்தா. சாமியார் பேசல, எங்க சாமியார் பேசல 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 சாமியார் பேசல பேச மாட்டார். வாய் திறந்தே பேசல. அது பாருங்க பாருங்கன்ற மறுபடியும் பேசல அந்த சாமியார் பேசலையே மாதவா. நீ போக ஓடிவிடுவார் அவரு. ஏன்? ஒரு பக்குமா போகணும். ஆமா, எப்படி? ஒரு பெண்களை அடக்கு ஒடுக்குமா போகணும். அடக்கு ஒடுக்குமாக வாரியா தத்திக்கணும். நாலு பசங்க சரி, அப்படியே செய்கிறோம். ஹரி ஹரி கோவிந்தா. வாரும் பெண்களே, நீங்கள் எந்த ஊர் எந்த தேசம் இந்த மலையடிவாரம் என்று அட வேண்டிய காரணம் யாதோ சொல்கின்றோம் சாமி. உன்னுடைய நாடு நகரி தேசம். தந்தை அப்துல் காதர். என்னுடைய நாமதேயமோ நங்கை பூமி. நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். உன் பேர் என்ன? படிப்பேன் முக்தாஜ். வணக்கம் சுவாமி. ஆஷா வந்தனம் ஐயா. அம்மா, நீங்கள் நலமுற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் அந்த புறத்தில் சென்று வாருங்கள். அழைக்கும் போது வாருங்கள். போயிட்டு வாங்க. சாமி எல்லாரும் முடியா எல்லாரும் முடிகிற எனக்கு மட்டும் விட்டுருங்க. எந்த நேரமும் இடைவிடாது எனக்கு இருக்கப்பட்டவன் அல்லவா நீ? உனக்கு எப்பொழுதும் என்ன நான் நேரம் வரும்போது கேட்டு சாமி வாருங்கள் சாமி, போகலாம் வாங்க. என்ன எதற்காக பூஜை வந்தீங்களே எதுக்கு? இளமை பிராயத்திருந்தது அக்கப்புறம் அடைந்தவர் இந்த வைகுந்த பாசா ஆபத் பாண்டவா நாதரட்சேரி முகுந்தா கோவிந்தா என்று எதற்காக தெரியுமா சுவாமி? நான் உங்களை திருமணம் செய்ய வேண்டும், உங்களோடு திருப்பதிக்கு வர வேண்டும். வருகின்ற கோடான கோடி பக்தர்களுக்கு நான் நின்று தரிசனம் தர வேண்டும். இன்னும் களக்காட்டூர் கிராமத்தில் வாதம் புரிந்தாய் என்றே களக்காட்டூர் கிராமத்தில் வாதம் புரிந்தாய் என்ற இனிய நண்பராக விளங்கும் கோவிந்தன் ஆண்டவனுடைய நாமதேயம் வைத்திருக்கப்பட்ட கோவிந்த சாமி ஆரோக்கிய நண்பர். இதோ ஆண்டவன் எம்பெருமானை வாழ்த்தி 101 ரூபாய் என்பதாக வழங்கியிருக்கிறார். அண்ணாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கும் ஆண்டவன் கண்ணனர் நினைத்திருக்கிறவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். உன்னுடைய இனமோ துருக்கையும் துருக்கான இனம் என்பார்கள். ஆமாம் சாமி. உன்னுடைய இனத்தவரை நல்ல வர்ணாக கிடைப்பான். அவரை மறந்து இல்லற வாழ்க்கையில் இன்புற்று வாழ்வாய் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். திருமலையிலே கோவிந்தா என்று சத்தம் அடியார்கள் கூவும் குரல் கேட்கிறது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நான் பேசுவதை
வந்தேனே ஒழியே ஓ உன்னை மணமாலை சூடவோ திருமலைக்கு அழைத்து செல்லவோ வரவில்லை பாவையே சாமி காணாதென்றால் எங்களுக்கு கண்களும் மிக போதுமே. சுவாமி உங்கள் மீது அளவில்லா மோகம் கொண்டிருக்கின்றேன் சுவாமி. ஆமாம் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உன்னுடைய இனம் என்ன இனம்? துளக்க குலம் சுவாமி. யாமோ தேவ இனம். ஆமாம் உன்னுடைய இனமோ துளுக்க இனம். ஆமாம். துடுக்கான இனம் என்பார்கள். ஓ துளுக்கா கூடாது யார் சொல்றது? அதான் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏற்கனவே ஆமாம் சிவனுடைய தங்கையாம் ஆமாம் அலமேலும் அங்கையாம் ஆமாம். என் ஆசை மனைவி என் அன்பு கேர்த்த இணங்கிய என் அருமை மனைவி அலமேலும் அங்கையை திருமணம் செய்திருக்கிறேன். திருமணம் முடிச்சிட்டீங்களா? மங்கலட்சுமி. சாமி ஆனால் என்னவளை மறுமணம் செய்து கொண்டால் உலகத்திலே உள்ளவர்கள் இந்த ஆண்டவனுடைய செய்கை பார்த்தீர்களா? என் செய்கை கண்டு எள்ளி நகையாடுவார்கள். நானே தேடுவேன் அப்புறம் ஆண்டவனுக்கே இரண்டு என்றால் சாமி மூன்றாக அப்ப மறுமணம் செய்துக்க முடியாதா? மறுமணம் செய்துக்குங்க அழ முடியாது முடியாதா? அப்ப ஒரு கூத்தியாரா வச்சுக்கணும். சாமி நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு பாரு 150 கிலோமீட்டர் வந்தா கூட விடுவாங்க வீடு ஐயோ என்னெல்லாம் நீ மாட்டேன் சாமி காசியதனில் உள்ளவரே கையிலாயனாயகரே ஆயிரம் முறை எடுத்து சொன்னாலும் நங்கா ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது சுவாமி. ஆனால் நானோ தேவையினம் அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுவாமி மாதவா அந்த சாமியார் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாரு. அந்த அம்மா சொல்ற மாதிரி கத்தினா இதெல்லாம் முதல்ல கவனிக்கணும் மாதவள். ஆனால் பெண்ணீர் கண்ணீருக்கு என் மனம் இறங்கும். பெண் வயது நம்ம மனசு சும்மா இருக்குமா? அதனால் இருந்த போதிலும் ஒருவேளை என்னவளை மணந்து விட்டால் அந்த அம்மா துளுக்க இனம் துடுக்கான இனம் என்பார்கள். இவருடைய பெற்றோர்கள் என் செய்வார்கள். அந்த அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கினா உபச்சரணை செய்வார்களா? அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ஆடு கடை வெட்டுற மாதிரி கத்தின கடை வெட்டி போவாங்க. ஆமா செத்து போன கடையே 10 வாட்டி ஆடுறவங்க அப்பா நீ ஒரு ஆளு பல்லுன்னு மேய்க்கிறியா உன்னை கத்தின கல்வி ஆட்டு விட்டு போடுவான். உனக்கு வேலையா வேணா இதோடி ஓடி போட்டா அவர் வெட்டுகிறார்களோ இல்லையோ நீ செய்கை நீ செய்கை காட்டுகின்ற போது என்னை வெட்டுவது போல் தெரிகிறது. சாமி அதெல்லாம் கிடையாது. என்னை எப்படியாவது ஏத்துக்கணும் சுவாமி. வேட்டு தெரியல பெரிய பாய் அவங்க அப்பா தான் அத்து போடுவோம் அப்படியே அந்த மசூதி பக்கத்திலே. ஐயா எனக்கே நீ நம்ப வருகிறேன். சாமி சாமி அரியருக்கு வாவிந்தா மாதவா அட பொலியாது அட குண்டு நீ போட வச்சிருப்பா அதை போட உன்னை மஞ்சா துணி போட்டு மூட. ஆமா 1000
குழியில வைக்கணும். அட பாவி, அந்த சாமியார் என்ன சொன்னாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாரு. என்ன பண்ண சொல்ற நீ பொலியாதுவே நீ நின்னுக்கிறிய, எங்கனா கூட்டி கொடுத்துக்கிறியா நீ? நான் எங்க கையோ வந்தா கூட கம்பெனி வாங்கி அனுப்பணும். எங்கனா சேர்த்து வச்சுக்கிறியா? எங்கனா கூட்டி வச்சுக்கிறியா, சேர்த்து வச்சுக்கிறியா? சேர்த்து வச்சுக்கிறியாவா? ஆமா. நான் 1வது படிச்சிருந்தேன். அப்ப எனக்கு 5 வயசு. 1வது படி சொல்ல எல்லாருக்குமே 5 வயசு தான். அப்ப அம்மா துண்ணுனாங்க. 2 பொறி உண்டிக்கு. 2 பொருள் உண்டிக்கு. எங்க அக்கால எங்க எதிர்ட்டு கூட்டி வச்சு நானு. சத்தியமா 5 வயசுலயே நான் கூட்டி வச்சேன். ஏய் மாதவன், அது அரியா பருவம். மணியண்டா பொலியாது. இங்க தான் பேசணும் நீ. இல்லம்மா அப்பா கூட ஒருத்தர் கூட. சரி சரி, அவங்க எப்படின்னா பாக்குற இவள தூங்க மாட்டாங்க. அந்த சாமியார கூட நான் பேசணும். பேசணுமா? அவரே உடனே நான் போகணும். அவருக்கு இன்னைக்கு கூட கல்யாணம் ஆகுது. சரி, கல்யாணம் ஆகுது. திருமணம் திருமணம் மேரேஜ் ஆகுது. பேரு நீ சரி விடு. ஒரு 10,000 ரூபாய் விடு. 10 நிமிஷத்துல கூட்டி வைக்கிறேன் நானு. 10,000 ரூபாய் விட்டா 10 நிமிஷத்துல அவ்வளவுதானே? ஏமா உனக்கு அந்த சாமியார கூட கூட்டி வச்சுட்டுனா உனக்கு 10,000 கொடுக்குறேன். நான் கூட்டி வைக்கிறேன், நீ கஷ்டப்படாத. 10,000 ரூபாய் கொடு. கொடுக்குறேன் கண்டிப்பா. கூட்டி வை, முதல்ல சேர்த்து வை. சரி, அப்ப 2,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடு. அட்வான்ஸா? ஆமா, அட்வான்ஸ் கொடுத்தா எனக்கு காரியம் கூடி ஏறாதுப்பா. எப்படின்னா அந்த சாமியார கூட சேர்த்து வச்சுறேன். நீங்க எல்லாம் மொத்த பேருக்கு சாட்சி. எல்லாரும் இருக்கிறாங்க. ஐயா, நான் கூட்டி வைக்கிறேன். அது பேசு, அந்த ஐயாக்கள் சொல்லு. நான் கூட்டி வைக்கிறேன். துட்டு வாங்கி கொடுத்து உங்க பொறுப்பு தான். சரி சரி. இல்ல இந்த இடத்து விட்டுல போக மாட்டேன். நீ போனா கூட அப்படின்னா கூட்டி வைடா மணிகண்டா. நீ எப்படின்னா அந்த சாமியார கூட சேர்த்து வச்சு மாமா கூட்டி வைக்கிறேன். நீ பெத்து வச்சிருக்க பாரு 2 பொண்ணு, செலவே இல்லாத யாருன்னா கூட்டு ஓடி போடும். உண்மையா மாதவா? ஏன்னா சலு வச்சுட்டு ஓடுவோம். சலு இல்லாத ஓடுவோமா? ஆமா. சரி, ஓட்டம். செல்லுட்டு அது திரும்பிட்டேன். காது கூட கடிக்கிறதுக்கு இல்ல, பிசுக்கு. சரி சொல்லு. கொஞ்சம் நான் கஷ்டப்படுறா. ஆமா, கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுறா. காதி எதுக்கு கொடுக்க சொன்ன இப்போ? அது அப்படி சரி, மொத்த வரைக்கும் ஆகட்டும். சரி சொல்லு. எல்லாரும் கத்துக்கிட்டோம். நான் சொல்ற மாதிரி நீ டீச்சர் செய்யணும் இல்லையா? சரி, சாமியார் கிட்ட போறியா? சுவாமி என்ன கட்டிக்கணும் கேளு. அவர்தான் முடியாதுன்றாரு. அவசரப்படாத, வாயை திறக்காத. கட்டிக்கணும்னு சொல்லிட்டாரா? ஏன்னா கட்டிக்கலாம் சத்தியமா இதே இடத்துல செத்து போடுவேன், செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாரு. சொன்னா நீ செத்து போ அப்படின்னாருனா, ஆமா துணி இது பாரு. ஆமா, உங்க ஜும்மா துணி கைத்து முறிக்கிற 10 நிமிஷம் 10 நிமிஷம் மூக்குலயே மூச்சு விடாது. அப்படியே டம் கட்டிடும். 10 நிமிஷம் மூக்கல மூச்சு விடாதுன்னா செத்துருவேன்டா பாவி. டம் பாரு. நிக்கிறியா? சாமி எட்ட போறாரா? கிட்ட வராடா? சரி சரி, 10 நிமிஷம் கைத்துல மாட்டி நிறு. அவ்வளவுதான் நான் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும். ஹரிஹர கோவிந்தா. ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. 1000 முறை எடுத்து சொன்னாலும் உன்னுடைய கண்ணீருக்கு எம்மனம் இறங்காது, ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா? அப்ப நான் கண்டிப்பா செத்துருவேங்க. இன்னுமா சாகாது? அட மணிகண்டா முடியாது. அந்த சாவு சொல்ற பாவி. என்ன மாதிரி கூட ஆண்டவன் முன்னிலையிலே ஒருவர் இறக்கின்றாரே, ஆனால் அதை விட ஒரு புண்ணியம் வேறு எதுவும் நான் கண்டிப்பா செத்துருவேங்க. நான் ரோசகாரி, நான் மானகாரி. நான் சொல்றது கேளுங்க, நான் கண்டிப்பா செத்துருவேன். என்ன ஏத்துக்க முடியுமா முடியாதா? மானஸ்தியானமா நான் செத்துருவேன். அதனால நம்ம கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாதவள், ஏதோ இன்னவருக்கு நற்காட்சி அருளலாம் என்றுதான் வந்தேன். ஆமா, ஆனால் இன்னவள் என்னை மனமாலை சூட வேண்டும், மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். ஆமா, ஆமா. ஆனால் ஒருவருக்கு காட்சி தர என்னால் முடியும். என் திருமலையில் நின்று அங்கதான் கொடுத்துட்டு இருப்பேன். இவள் செய்த முன் பூர்வ புண்ணியம் என்னை கணவனாக அடைய வேண்டும் என்று துறக்கி இனத்தில் பிறந்தாலும் ஐஞானத்தை விடுத்து மெய்ஞானத்தை கடைபிடித்து இறைவா கோவிந்தா கோவிந்தா வென்று எம்மையே துதி செய்தமையால் அவளுடைய பக்தி நிலை என் உடலெல்லாம் பற்றி எரித்தன. ஆதலால் அல்லவோ அன்னவளுக்கு நான் காட்சி கொடுக்க வந்தேன். இப்பொழுதும் அவள் துடுக்க இனம் துடுக்கான இனம் என்பதால் அல்லவோ அவள் மனத்தை வரித்து பார்த்தேன். நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இறந்து விடுவேன் என சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி ஒருவேளை என்னவள் இறந்து விட்டால் அதை எடுத்து நீ தகனம் செய்து விடு. நான் எடுத்து கொண்டு போடுறேன். வருகிறேன். நான் எடுத்து கொண்டு போடுறேன். அவங்க அப்பா அங்கிருந்து வருவான். ஏன் உதவாங்க என் சுடுவா மாட்டி விட்டு ஓடுறேன். நீ அது எதோட குழந்தை, அது மூச்சுக்குதா பேச்சுக்குதா பாக்காதா, அது செத்துட்டு இருந்தா எடுத்துட்டு போய் கொளுத்து போடுற. நீ அவங்க அப்பா அர்த்தம் போடுவான். அறுக்கிறேன் என்று சொல்லும் வார்த்தை மாற்றி இன்னொரு முறை போட்டி அடிச்சுடுவோம். போட்டி மேலே ஒண்ணு. ஆமா, இது அதுதான் பாரு, மூச்சுக்குதா பேச்சுக்குதா போய் பார்த்துட்டு வரேன். அதுக்காண்டி எனக்கு ஒன்றா ஒன்று ஓடி விட்டேன். நான் மாட்டிக்கிறேன் இந்த இடத்துலயே. டேய் டேய் வா டேய் மாடா வா அட டேஸ் கூப்பிடு. நேரா நானே மாட்டி டாக்டர் நானா. இவர தெரியுமா? டேய் செல்போன் வா
பாக்கிறத கூட எங்க வாயில மாமா மாமா குரே ஏய் மணி ஒரு குழந்தை வந்தது சாமியார கட்டி மாட்டு கேச்சு தப்பில்ல சாமியார் முடியாதுன்னாரு தப்பில்ல கீ செத்து போச்சு தமால் செத்து போச்சு மூச்சுக்குதா பேச்சுக்குதா தர்மலே மூச்சுக்குதா பேச்சுக்குதா என்னடா பேசுற தெரியலன்ற நானு ஓஹோ எனக்கு பயம் குத்து போச்சு உயிர் இருந்தா இல்லையா பாக்கணும் நான் கிட்ட பால் பார்த்தேன் சரி வீடு உயிர் இருந்தா பாக்கணும் போ வா நீ தான புள்ள செத்து போ போட்டு வெயிட் பண்றாரு நல்ல வைப்பா ஏய் தேவ கண் மூடு நான் பண்ணா டேய் மணி வெங்கடேஸ்வரன் செத்துட்டார் பெருமாள் செத்துட்டார் பெருமாள் செத்துட்டார் ஏமா சாவஸ்டார் பெருமாள் இப்போ போறோம் ஆமா போலீஸ் ஸ்டேஷன் எங்க பாருங்க எங்கயா சங்கரமணமா போலீஸ் ஸ்டேஷன் எங்க சிவராஜ்யா தோல்வி நம்ம பக்கத்துல அங்கயா போன் பண்ணுமா நம்ம தான் போடா போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குது டேய் சொல்லுங்க உஷ்ட ஆளவா அட ஆஹா அவர் பிடி கூடாது டேய் டா அவர் நம்ம கூட அவர் பிடி கூடாது நான் பேச கண்டிட்டாங்க அங்க பேசு போலீஸ் ஸ்டேஷன் டேய் ஏற்றா அட மாத்தா இங்க இருந்து உங்களுக்கு அவர் போட்டு நூத்தி போடு பட்டு செலவு ஒரு கரமா தெரியும் உனக்கு ஏன்னா என்னோட பண்ணு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் தானே ரயில்வே ஸ்டேஷன் போய் மாட்டி சாவு அட மாமா தலை இருக்கா 100 பணம் போடு அங்க பாரு ரயில் சார் போல போல பூகால சத்திரத்துல போல சதத்துல கோயில் பாத்துல சார் பக்கத்துல போல பேசு போலீஸ் ரெண்டு பேர் பேசுவாங்க சார் ஊது பாக 4 போலீஸ் 2 துப்பாக்கி 4 வேணு ஆமா இவனை வாரி மாதிரி போடுறாங்க பெருமாள் பெருமாள் ஆமா போல வந்த ஆச்சு ரூட் மாலவன் ரூட் சொல்றா உங்களுக்கு என்ன பாச்சி செத்து போச்சு குழந்தை போலீஸ்க்கு போன் பண்ணிட்டோம் ஆமா போலீஸ் வர போறாங்க ஆண்டவன் பெருமாளுக்கு இந்த சோதனையா பெருமாளா எல்லாரும் கடவுளுக்கு தான் தப்பு செய்து அதிகம் ஆமா கடவுள் தப்பு செய்து அப்புறம் மனுஷன் செய்யறான் அப்படி இருக்கு தப்பு பண்ணா நான் அம்மாள் கொண்டு ஆஸ்திக்கு போறேன் அதுதான் நான் சொல்றேன் பாத்து வருது கண்ணே ரங்கா செத்தா போகுது ஒன்னாடி காலத்துல இங்குது மயிறு அழைத்து பார்க்கிறேன். கண்ணே ரங்கா கண்ணே ரங்கா மாலவன் உயிர் தாமா போயிட்டு இருக்குது உயிர் போல செத்து போகுது சுத்தமா போச்சு காலையில ஒரு இடத்து கூட மாலை கடைக்கு போகுது பூக்கார சத்தம் தான் மாலை அதிகம் மொத்த மாலையும் போயிட்டு போகுது அதுக்குள்ள குழந்தை ஏற்பு ஆச்சு உயிர் போச்சு.
எதற்காக வந்தீங்க? நான் மையானை கொண்டு கையாலை இவள் மருவிய ஒரு மருவிய ஒரு நீ